தமிழ்நாட்டில் ஏழை மாணவர் விடுதிகள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி, சமூக நீதி விடுதி. அதாவது இப்போ ஏழை மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பள்ளியிலையும் கல்லூரிகள்லயும் விடுதிகள் இருக்கும், அங்கேதான் ஏழை மாணவர்கள் தங்கி படிப்பாங்க. அந்த விடுதிகள் பாத்தீங்கன்னா இனிமே சமூக விடுதிகள், சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அப்படின்னு இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ இப்போ ஏழை மாணவர்கள் விடுதியானது இனிமே தமிழ்நாட்டுல சமூக நீதி விடுதிகள் சொல்லிட்டு அழைக்கப்படும்னு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டா தான் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அதாவது ஜாதிய ரீதியில வன்முறை ஏற்படுறது, படிக்கக்கூடிய பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஜாதிய ரீதியிலான வன்முறையை தடுக்கணும், அவங்கள்ட்ட ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த ஜாதி பாகுபாட்டை நீக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக ஆய்வு செய்யறதுக்காக சந்துரு அவர்கள் தலைமையில குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களோட பேர்ல ஜாதிய பெயர்கள் இடம்பெறுவதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம்பெறக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க ஒரு பரிந்துரையாக. ஸோ அதை தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரிசீலிச்சு இப்போ விடுதிகளோட பேர் சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா அரசு பார்த்தீங்கன்னா குல்தாபாத்தை ரத்னாபூர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையோட பேரு விஜயதுர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரான போர்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. திருச்சியில் அமைக்கப்படக்கூடிய நூலகத்துக்கு பார்த்தீங்கன்னா காமராஜருடைய பெயரானது சூட்டப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அடுத்து ராணிப்பேட்டையில CISF மண்டல பயிற்சி மையமானது இருக்கு. ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய பயிற்சி மையம் இருக்கு. அந்த பயிற்சி மையத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜாதித்ய சோழனுடைய பெயரானது சூட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.